ஒட்டன்சத்திரம் வடக்கு வாடிப்பட்டி ஊராட்சி கிராமப்புற முன்னேற்றமே மாநிலத்தின் உண்மையான வளர்ச்சி என்ற நோக்கில் செயல்பட்டு வரும் திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பல கிராமங்கள் புதிய மாற்றங்களை கண்டுள்ளன. அந்த வகையில் ஒட்டன்சத்திரம் தொகுதிக்குட்பட்ட வாடிப்பட்டி ஊராட்சியில் மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் பல்வேறு திட்டங்கள் திட்டமிட்ட முறையில் செயல்படுத்தப்பட்டு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எய்தப்பட்டுள்ளது. இப்போது அந்த வளர்ச்சி பயணத்தை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ரூபாய் 9.97 லட்சம் மதிப்பீட்டில் குட்டிய கவுண்டன் புதூரில் உணவு தானிய கிட்டங்கி அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 8.50 லட்சம் மதிப்பீட்டில் வாடிப்பட்டி ஊராட்சியில் விவசாயிகளுக்கான கதிரடிக்கும் களம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 5.86 லட்சம் மதிப்பீட்டில் பள்ளி சமையலறை கட்டிடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. ரூபாய் 96.77 லட்சம் மதிப்பீட்டில் ஐயர் தோட்டத்தில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 3.91 கோடி மதிப்பீட்டில் முதல்வரின் கிராம சாலைகள் திட்டத்தில் வாடிப்பட்டி ஊராட்சியில் உள்ள தார் சாலைகள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. ரூபாய் 2.61 கோடி மதிப்பீட்டில் வாடிப்பட்டி ஊராட்சியில் பல்வேறு சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நிலத்தடி நீர் வளத்தை மேம்படுத்தும் நோக்கில் வாடிப்பட்டி ஊராட்சியில் தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 13.66 லட்சம் மதிப்பீட்டில் செங்குத்து வடிகட்டியுடன் கூடிய வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வாடிப்பட்டியில் நடைபெறும் தூய்மை பணிகளுக்காக மின்சார பேட்டரி வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. ஊரக வீடுகள் பழுது பார்க்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 11.67 லட்சம் மதிப்பீட்டில் பழைய வீடுகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. ஊர்ல மழை பெஞ்சுன்னு இது பூரா தண்ணி நிக்கு. தண்ணி நின்னா உள்ள வந்துரு. நிலத்தோடு இருந்ததுனால நாங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் மழை பெஞ்சிச்சு, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு. இவ்வளோ தண்ணி வந்துருச்சு. நாங்க இறச்சி ஊற்றி மேடு பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு இருக்கவே மனசு சரியில்லை. எங்கடா போய் அப்படின்னு எங்களுக்கு ஒரு உதவி வந்துச்சு. உங்களுக்கு ஒர்க்கார்டு வந்துருச்சுமா, நீங்கள் மராமத்து பண்ணிக்கங்க அப்படின்னு. சரி எங்கனால புதுசாக எல்லாம் எடுத்து காட்ட முடியாது. உங்களுக்கு தாழ்ந்து எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்கள் 2 பேர் தான் நாங்கள் பாடுபடுறோம். சின்ன பையன் பள்ளிக்கூடம் போகிறவன், பாடுபடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் வாங்கி அங்கிட்ட இங்கிட்ட வாங்கி போட்டு பில்லு வந்துருச்சு, போட்டு விட்டாச்சு. இந்த வரைக்கும் நம்பினதுக்கு பரவாயில்லைங்க. கொஞ்சம் மேடு வசதி எந்த மழை வந்தாலும் ஒன்றும் பண்ணாது. இது வரைக்கும் நாங்கள் கேட்டதுக்கு மரமற்ற கொடுத்த சாலினி அவர்களுக்கு நன்றி. எளிய மக்களின் சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் ரூபாய் 65.10 லட்சம் மதிப்பீட்டில் புதிய வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. ரூபாய் 1.31 லட்சம் மதிப்பீட்டில் முருங்கை நர்சரி தோட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 9.05 லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பட்டியான் குளத்தில் வெள்ளத்தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வாடிப்பட்டி ஊராட்சி மட்டுமின்றி ஒட்டன்சத்திரம் தொகுதியின் அனைத்து ஊராட்சிகளிலும் சமச்சீரான வளர்ச்சியை உறுதிப்படுத்தி வருகிறது நமது திராவிட மாடல் அரசு. வணக்கம், நான் ஒட்டன்சத்திரம் வாடிப்பட்டி கிராமத்தில் வசிக்கிறேன். என் பேர் மதுமதி, என் வீட்டுக்கார் பேர் மாரிமுத்து. எனக்கு 2 குழந்தை இருக்கு. பொண்ணு பேர் நவனிதாஸ்ரீ, பையன் பேர் சிவின். பொண்ணு ஐவாடிப்பட்டியில் இந்த அரசு நிதியுதவி ஸ்கூலில் 5வது படிக்கிறாங்க. பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் அதில் காலை உணவு திட்டத்தில் சமையலாளராக நான் இருக்கேன். இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயாவை பற்றி சொல்லணும்னா, காலை உணவு திட்டத்தில் குழந்தைகளுக்கு காலை உணவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ வீட்டில் சாப்பிடாத குழந்தைகள்லாம் இங்கே ஸ்கூலில் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க பசங்களுக்கு புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டத்தில் 1000 ரூபா பணம் தர்றாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் முதலிலாம் இந்த வாடிப்பட்டியில் ரோடு மண் ரோடாக இருந்தது, லைட் வெளிச்சம் இருக்காது, வெறும் இருட்டாக தான் இருந்தது. ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் லைட் வெளிச்சம் இருக்குது, ரோடு இருக்குது, பஸ் வசதி ஃப்ரீயாக போயிட்டு, இப்போ காசே இல்லைனாலும் தைரியமாக நான் ஃப்ரீயாக போயிட்டு எங்கேனாலும் ஃப்ரீயாக வரலாம். அந்த இது ஒரு சிறப்பு ரொம்ப நல்லா இருக்கு. மக்களின் நலனையே முதன்மையாக கொண்டு தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இளைஞர்களின் நம்பிக்கையாகவும் உறுதியான குரலாகவும் விளங்கும் மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இணைந்து உருவாக்கி வரும் இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டை இன்னும் உயரங்களுக்கு கொண்டு செல்லும். அதேபோல் ஒட்டன்சத்திரம் தொகுதி மக்களின் நலனில் அக்கறையுடன்
செயல்பட்டு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ள நம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சக்கரபாணி அவர்களின் பணியும் என்றைக்கும் பாராட்டத்தக்கது. இனி வரும் காலங்களிலும் மக்கள் நலனை மையமாக கொண்ட ஆட்சி தொடரும். அது மேலும் வலுப்பெறும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.